முசிறி ஒன்றியம், துறையூர் ஒன்றியம், மண்ணச்சநல்லூர் ஒன்றிய பகுதி விவசாய பெருங்குடி மக்களே, இந்த பகுதியின் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த ஐயாறு பாதுகாப்பு, இந்த பிரச்சனையை, இந்த மக்களுடைய கோரிக்கையை ஆதரித்து இங்கே திரண்டு வந்திருக்கும் ஏனைய அரசியல் கட்சி தலைவர்களே, அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் ஒன்று திரண்டு அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து அந்த திட்டம் மத்திய அரசால் விலக்கிக் கொள்ளப்பட்டது. அதே போன்று இந்த ஐயாறு பகுதியானது, ஐயாறு ஆறானது மழைக்காலங்கள்ல கொல்லிமலையில மழை பெய்தால் மட்டும்தான் இங்கு நீர் வருகின்ற ஒரு துயரமான நிலை. ஏனைய காலங்களில் அது ஒரு வறண்டு போன ஒரு ஆறாக இருக்கிறது. இப்ப இந்த நிலையினால இந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீர்மட்டம் நாளுக்கு நாள் கீழே போய் கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த சகோதரர்கள் தமிழ்நாட்டை ஆளுகின்ற இந்த அரசாங்கத்திடம், மத்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையாக இவர்கள் வைக்கவில்லை. ஒரு திட்டத்தை, இந்த திட்டத்தை முழுமையாக ஆராய்ந்து அதை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், அது எவ்வாறு சாத்தியப்படும் என்பதை ஒரு திட்ட விளக்கை அறிக்கை என்றே சொல்லலாம். ஒரு கோரிக்கை அல்ல. உண்மையே சொன்னோம்னா அரசாங்கத்துக்கு வேலையை மிச்சம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு தெளிவான பார்வையோடு எழுப்பப்பட்ட இந்த கோரிக்கை தான் அவர்களுடைய இந்த கோரிக்கையை ஆளுகின்ற அரசாங்கத்தின் காதில் விழுமாறு இந்த அமைதியான இந்த கோரிக்கை போராட்டத்தை முன்னெடுத்து வந்திருக்கிறது. ஒரு மனிதன் நலமாக நலமோடு வாழ 3 விடயங்கள் அவசியமாக தேவைப்படும். உணவு, உடை, உறைவிடம். அந்த வகையில உணவு என்பது முதன்மையாக இருக்கின்றது. அந்த உணவு என்பது இந்த மண்ணை உழுது அதில் பயிர் செய்து உணவு, அப்படியான உணவு தொழில் மனித இனம் தோன்றிய காலகட்டத்திலிருந்து இன்று வரை விடாது நம்முடைய விவசாயிகள் அதை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை? 1200 அடிகளை தாண்டி சென்று விட்டது. என்ன காரணம்? இது ஒண்ணுமே இல்லைங்க, கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அன்னைக்கு நம்ம மக்கள் பழங்கால முறையில விவசாயம் பண்ணோம். மாடுகளை ஏற்பூட்டி உழவு செய்து நம்முடைய நாற்றாங்கால் என்று சொல்லக்கூடிய அந்த வகையில 6 அடி 1 அடி நீர் தேக்குவாங்க. அந்த நீர் வரும். இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா? நாம எல்லாம் இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானம் என்று சொல்லி சொட்டு நீர் பாசனத்துக்கு போயிட்டோம். மொத்த மாடியில விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நம்முடைய அன்பு சகோதரர் பொன்னுசாமி மதியழகன் அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதை அரசுக்கு தெளிவாக ஒரு அறிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். என்ன? காவிரி ஆற்றிலிருந்து ஆண்டுதோறும் வீணாக கடலுக்குள் கலக்கும் அந்த உபரி நீரை ஐயாறு திருப்பிவிட்டு அதை நாங்கள் வட்டியோட 8 to 15 TMC திருப்பி கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான திட்டம் பாருங்க. வீணாக யாருக்கும் பயனில்லாம கடலில் கலக்கக்கூடிய அந்த உபரி நீரை அரசாங்கம் ஐயாறிலே திருப்பிவிட்டு அந்த உபரி நீரை நாங்கள் சேமித்து வைத்து உங்களுக்கு 2 மடங்காக 3 மடங்காக திருப்பி தருகிறோம் என்று சொல்லுகிறார். சரி, அந்த திட்டத்தை, அந்த நீரேற்று திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு தொழில்நுட்ப பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு தீர்வை சொல்லுகிறார். நீங்க அந்த உபரி நீர் சொல்லும் போது ஒன்னும் நீங்க மாயனூர் தடுப்பணையிலிருந்து அந்த தண்ணியை திருப்பி விடுங்க, இல்ல புதிய தடுப்பணைகளை கட்டி அந்த உபரி நீரை ஐயாற்றிலே திருப்பி விடுங்கள் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, அதற்கும் வாய்ப்பில்லை என்றாலும் மிக சக்தி வாய்ந்த மின் மோட்டார்கள் மூலம் அந்த உபரி நீரை, மின்சாரம் தேவைப்படும் 350-400 மெகாவாட் தேவைப்படும், அதுக்கு எங்க போறது அப்படின்னு ஒரு வினா இருப்பனால் அதற்கும் அங்கே தீர்வு சொல்லப்படுகிறது. அருகிலே இருக்கல. எப்படியும் கோடை காலங்கள்ல நுகர்வோர் பயன்பாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மின்சார தேவை மிக அதிகமாக இருக்கும். அதை ஈடு செய்வதற்காக அரசாங்கங்கள் பல்வேறு மின்சார திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். சூரிய மின்சக்தி திட்டம்,
அதே மாதிரி நீர் மின்சக்தி திட்டம், அந்த மின்சார தேவையை சூரிய மின்சக்தி திட்டத்தை அமைத்து அந்த சூரிய மின்சக்தி திட்டத்திலிருந்து மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு இந்த அதிக சக்தி வாய்ந்த மின் மோட்டார்கள் மூலம் அந்த உபரி நீரை ஐயாறிலே திருப்பிவிட்டு எங்களுடைய அந்த நீர் வங்கிக்கு தாருங்க. இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு அங்கே 1400 அடி கீழே இருந்த அந்த நிலத்தடி நீர் மட்டம் 100 அடியாக உயர்ந்துள்ளது என்பதை நாம பார்க்க முடிகிறது. அப்படி வேறொரு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய மக்களுடைய இந்த வேண்டுகோளை ஏற்று அற்புதமான சாத்தியப்படக்கூடிய இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற ஆவணம் செய்ய வேண்டும், உத்தரவு போட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு வைப்பதற்கான இந்த அருமையான ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.